ஒரு 70 வயசு 90 வயசு பிராமின்லாம் வந்து சர்வசாதாரணமாக வயசானவங்களை உயிரோட கேட்டா அவன் வயசானப்ப இந்த ஆடு மாடு கோழி பிடிக்க திங்க மாட்டான். 40 வயசுக்கு அப்புறம் அவனுக்கு எல்லாம் ஜீரணமாகாது, அவனுக்கு அவன் டக்குன்னு அசஞ்சாரம் முகசாரத்துக்கு போயிடுவான். அவங்க அதுக்கப்புறமேட்டு பெருசா வேலையும் ஒன்றும் செஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா பிராமின் தான் எடுத்துக்காட்டா, பிராமணர்களை தான் எடுத்துக்காட்டா நீங்க எடுத்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. கிராமங்கள்ல எத்தனையோ வயசானவங்க, தாத்தா பாட்டிங்க 80, 90 வயசுலயும் அவங்களே உழைச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. இன்னமும் அவங்கள நீங்க எடுத்துக்காட்டா சொல்லியிருக்கலாம். இவங்க வந்து பெரிய சொன்ன மாதிரி 95 வயசு ஆடு மாடு கோழி சாப்பிட்டு ஜீரணம் பண்ண முடியாம 95 வயசுல ஆடு மாடு கோழி பெரிய பெரிய வந்து சமூக நீதியை தான் மெயினா அதை சொல்லி அசைவம் சாப்பிட சொல்லியிருக்காங்க. சத்யராஜ் சார் முன்னாடி பெரியாரை யாரும் தப்பா பேச முடியாது. தப்பா பேசுனா முதல் குரல் அவரோடதா தான் இருக்கும். பிகாஸ் அவர் ஒரு பெரியாரிஸ்ட். அசைவம் சாப்பிடுறது மஸ்ட்டுங்க. நான் டாக்டர் கேளுங்க, புரோட்டீன் அதுல தான் இருக்குது. நீங்க சொன்னதுல ஒத்துக்கிறேங்க. சூர்யா எடுத்து காய்ச்சி எடுத்து சொல்லிருக்கேன். 40-45 வயசுக்கு புரோட்டீன் வேணும், அசைவம் சாப்பிடுங்க. 45க்கு அப்புறம் அது அவ்வளவு தேவையில்லை. இது எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, சைவம் சாப்பிட்றவங்களை எல்லாம் ஒரு மேல்தட்டு மக்களாகவும், அசைவம் சாப்பிட்றவங்க எல்லாம் ஒரு கீழ்த்தட்டு மக்களாகவும் ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுக்குதான் பிராமணர்கள் எடுத்திருக்கிறாங்க. குறைச்சிக்கலாம், சாப்பிடவே சொல்ல மாட்டேன், அதை குறைச்சிக்கல. இப்போ நான் 1988 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி விட்டுட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு 44 வருஷம் மாதம் ஒரு நாள் அசைவம் சாப்பிடல. இப்போ அது தேவை நல்லா தான் இருக்கேன் நான். ஸோ ஒரு 50 வயசுக்கு அப்புறம் வந்து ப்ரோட்டீன் சொன்ன தேவையில்லை. அதுக்கப்புறம் குறைச்சிக்கலாம். இவங்க இன்னமும் சின்ன பையன் தான், இன்னும் கொஞ்ச நாளைக்கு. ஆக்சுவலி பெரியார் அப்படிங்கிறவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி. அவர் மட்டும் இல்லைன்னா தமிழ்நாடு என்னைக்கோ பீகார், அதாவது வட மாநிலங்கள் மாதிரி ஆயிருக்கும். அவரு வந்து இந்த சமூகத்தை சீர்திருத்தனால தான் இன்னமும் அவரோட பேர் நிலைச்சிருக்குது. அவர் வந்து சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் மக்களுக்கு நடந்த கொடுமைகளை எதிர்த்து கேள்வி கேட்டு போராடினவர். பிறப்பால் அனைவரும் சமம்னு சொன்னவர் தந்தை பெரியார்.